வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சுங்கச்சாவடியை பங்கமாய் அடித்து உடைத்து நாசமாக்கிய இசக்கி ராஜா தேவர் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று இந்த ரவுடிப்பைய இசக்கி ராஜா தேவருக்கு பிறந்த நாள் போல் இருக்கு. தூத்துக்குடி பக்கம் இவனுடைய ஆளுங்கள்லாம் கூட்டு போயிருக்கான். அங்கே வாகை குளம் அப்படின்ற இடத்துல ஒரு சுங்கச்சாவடி இருந்திருக்கு. வேணுன்ட்டே சுங்கச்சாவடியில் இருக்கவங்கிட்ட வம்பிழுத்து அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நாடார், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மற்ற சமுதாயத்தினருடைய மண்டையை அடித்து உடச்சி ரத்தம் சொட்ட சொட்ட வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க கூட வந்த யார்கிட்ட இருந்தோம், அதாவது இசக்கி ராஜா தேவரோட கூட வந்த யார்கிட்ட இருந்தோம், இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் அப்படின்றதுனால வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு இசக்கி ராஜா தேவர் அராஜகம் பண்ணியிருக்கான். இவனுக்கு பிறந்த நாள்னா இவன் என்ன பெரிய கவர்னரா அல்லது இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா? இத்தனைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட கிடையாது இந்த நாய். எப்படி இந்த நாய் சாதாரண கவுன்சிலர் கூட கிடையாது. அதுக்குள்ளேயே இந்த நாய்க்கு இந்த அளவுக்கு ஆட்டம். என்ன விஷயம் அப்படின்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலில் இசக்கி ராஜாவுக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் கேண்டிடேட்டாக நிற்கணும் அப்படின்னு இந்த நாய் ஆசைப்படுது. அதுக்காக விளம்பர நோக்கத்திற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இந்த வன்முறை, இந்த கலவரம். இதுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பி ஆல்பர்ட் ஜான் முறைப்படி சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்புறம் நான் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும். இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறேன். திருப்பியும் சொல்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்து கண்காணிப்பாளரான ஆல்பர்ட் ஜான் சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் இந்த விஷயத்தை சியூமோட்டோவாக எடுத்து ஜாதி பேரை சொல்லி வன்முறையிலும் அடாவடித்தனத்திலும் இறங்கக்கூடியவர்கள் வேட்பாளராக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கணும். அவருக்கு தான் அந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறது. நிறைய வழக்குகளை அவர் சிவமோட்டோவாக எடுத்திருக்கிறார். அதனால் நீதிபதிக்கிட்டேயும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அதனால் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் முறைப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் திருப்பி நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இசக்கி ராஜா தேவர் மட்டும் கிடையாதுங்க. திருநாவுக்கரசு எடுத்துக்குங்க. பாடையில் போகிற வரைக்கும் அந்த ஆளுக்கு எம்பி ஆசை இருக்கும். பாடையில் போகிற வரைக்கும் திருநாவுக்கரசுக்கு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அடுத்ததாக டிஆர் பாலு, இந்த ஆளுக்கும் பாடையில் போகிற வரைக்கும் இப்போ வயசு 83 வயசுக்கு மேலே ஆகுது. டிஆர் பாலுவோட வயசு 83க்கு மேலே ஆகுது. 83 வயசில் ஒருத்தன் பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு வாங்கி நிற்கிறான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு பதவி ஆசைன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு ராசா வேற சப்போர்ட்டு. நீங்களும் டிஆர் பாலுவை நடந்து பாருங்கள், யார் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறான்னு பாருங்கள். டிஆர் பாலு நீங்கள் அப்படிலாம் சொல்லிடாதீங்க, அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சுலாம் சொல்லாதீங்க, அவர் 80 வயசுலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக நடப்பார் அப்படின்னு இந்த ராசா சப்போர்ட்டு வேறு. அதே போல் டிஆர்பி ராஜா, இந்த டிஆர்பி ராஜாவை பற்றி நேற்று பிடிஆர் சட்டமன்றத்திலே புலம்பியிருக்கார். டிஆர்பி ராஜாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. திருப்பியும் சொல்கிறேன், டிஆர்பி ராஜாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த பிடிஆர் நேற்று சட்டமன்றத்தில் புலம்பியிருக்கிறார். அதே போல் பாஜகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரன் என்னைக்கு கட்சியில் சேர்ந்தாப்லையோ அன்னையிலிருந்தே இவர் மாநில தலைவராகணும்,
மாநில தலைவராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாப்புல. நல்லா பொட்டச்சி மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ அதே மாதிரி மாநில தலைவர் பதவியில் வந்து உட்காந்தாச்சு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அசிங்கமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்குது, வேறு வழி இல்லாமல் நான் பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த முக்கியமான பதவிகள் எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் இந்த மாநில தலைவர், அப்புறம் முக்கியமான அதிகார பதவி அது என்னென்ன மாதிரியான அதிகாரிகள் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. இதில் எல்லாம் உங்களுடைய பட்டக்ஸாக வந்து உட்காரணுமோ? ஏன் எங்கள் ஜாதிக்காரங்களாம் வந்து உட்கார்ந்தா ஆகாதோ? எங்கள் ஜாதிக்காரங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை, ஒரு தேவேந்திர குல வேளாளரோ, ஒரு நாடாரோ, அல்லது ஒரு கோணாரோ, ஒரு முதலியாரோ, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வந்து உட்கார்ந்தா ஆகாதா? எல்லா பதவியிலையுமே உங்கள் பட்டக்ஸாக வந்து உட்காரணுமோ? இந்த கேள்வியை நான் யாரை பார்த்து கேட்குறேன்னா, சு திருநாவுக்கரசு, டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் ஒரு பொம்பளை பொறுக்கி ஒருத்தர் இருப்பான், யார், விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர். இதோட 3வது தடவை விருதுநகர் மாவட்டத்து எம்பின்னு நினைக்கிறேன். இந்த விருதுநகர் மாவட்டத்து எம்பி மாணிக் தாகூருக்கு நேற்று உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆப்பு ஒன்று வச்சிருக்குது. விஜய் பிரபாகரன், மாணிக் தாகூர் இவங்க 2 பேரும் போன வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டாங்க இல்லையா? அதில் விஜய் பிரபாகரன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. கேகேஎஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா ஜெயசீலன், அவர் ஒரு அப்ராணின்னு வச்சுங்க பாவம். ஜெயசீலனுக்கு ஃபோன் பண்ணி கடைசி கட்டத்தில் மிரட்டிட்டார். கேகேஎஸ் சார் வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் வந்து ஃபோன் போட்டு மாவட்ட ஆட்சியரான ஜெயசீலனை மிரட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த பொம்பளை பொறுக்கி பயலான மாணிக் தாகூர் வெற்றி பெறாவிட்டால் ஸ்டாலின் வந்து கேகேஎஸ் சாரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். ஏன்னா 40ம் நமதே நாடும் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாப்ல. அதை நிறைவேற்றணும் இல்லையா? அதனால் கேகேஎஸ் சார் வந்து ஃபோனில் ஜெயசீலனை மிரட்டிட்டாப்ல. அந்த அளவுக்குலாம் கேகேஎஸ் சார் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் இருக்கார்ல ஜெயசீலன், அவரை மாதிரி ஒரு தொடநடிங்க நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்றாம் நம்பர் பயந்தாங்குழி. ஒரு விதத்தில் அவரை பார்க்குறதுக்கு பரிதாபமாகவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நல்லா ஃபெவிகால் போட்ட மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்கள இங்கேருந்து என்னால் தூக்கவே முடியல. நானும் எத்தனையோ பெட்டிஷன் போடுறேன், அவங்கள என்னால் இங்கேருந்து தூக்கவே முடியல. இதில் அவங்கள பற்றி வீடியோ போட்டால் எனக்கு ஃபோனில் வந்து மிரட்டல் விடுறாங்க. இவங்க ஃபோனில் வந்து மிரட்டிட்டா நான் அப்படியே பயந்துருவேனா? இல்லை, நான் திருப்பியும் கேட்குறேன், இவங்க ஃபோனில் வந்து மிரட்டிட்டா நான் பயந்துருவேனான்னு கேட்குறேன். ஒரு வீடியோவுக்கு 100 வீடியோ போடுவேன். என்னை ஃபோனில் வந்து மிரட்டுறவங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு 100 வீடியோ போடுவேன். மரியாதையாக இருந்துக்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதிமுக 2ஆக உடஞ்சி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, மதுரையில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளரான கோபாலகிருஷ்ணனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே ராஜன் செல்லப்பா தன்னுடைய மகனான ராஜ் சத்யனுக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்களை அதே முக்குளத்தோர் அதாவது கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த 18 எம்எல்ஏக்களை தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஓபிஎஸ்ஸை மிரட்டி அவருடைய பையனுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதிமுகவை 2ஆக உடைச்சிட்டார். இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா, எல்லா இடத்துலையும் உங்களுடைய பட்டக்ஸ் தான் வந்து உட்காரணுமா? ஏன் அந்த சீட்டில் கோனார் வந்து உட்காரக்கூடாதா? எக்ஸ் எம்பியான கோபாலகிருஷ்ணனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரக்கூடாதா? எல்லா பதவியிலையும் நீங்கள் தான் வந்து உட்காரணுமான்னு கேட்குறேன் நான். இவங்க அடிக்கடி ஒரு கோஷம் ஒன்று போடுவாங்க, எக்குளமும் வாழணும், முக்குளத்தோர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு. நல்லா இருக்கே இவங்க கதை. எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. இந்த இடத்துல கடைசியாக இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இசக்கி ராஜா தேவரை
நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு பெரிய ரவுடியாகி, இதை விட பல மடங்கு என்னத்தை ரவுடி ஆகணும்? அதான் நேற்று எல்லாருடைய மண்டையை அடித்து உடச்சி ரத்தம் சொட்ட சொட்ட ரொம்ப சீரியஸான நிலமையில் இருக்காங்க போட்டிருக்கவங்க. இதை விட வேற என்ன ரவுடிசம் பண்ண முடியும்? இதுக்கு மேலேயும் இசக்கி ராஜாவை சும்மா விட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே நாம் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்ற குறிக்கோளோட இன்னும் பல முறையில் பல இடத்துல வந்து வன்முறையில் ஈடுபடுவான். அதனால் தூத்துக்குடி மாவட்டத்து கண்காணிப்பாளரான ஆல்பர்ட் ஜான் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்கள வேறு மாவட்டத்துக்கு தூக்கி அடிக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளை வேறு மாவட்டத்தில் தூக்கி அடிக்கணும். அதாவது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய இடத்திலோ, அல்லது தேவேந்திர குல வேளாளர்கள் வாழக்கூடிய இடத்திலோ, அல்லது சென்னைக்கோ தென் மாவட்டத்தை சேர்ந்த ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட, இதை யாருக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக தற்போதைய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முருகானந்தத்துக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.